Hello, all my lovely students. I hope you all are doing great, and I'm happy to see you again. Right, today I'm going to teach you a new pattern structure. Right, this structure means that someone wants to do something but is not able to do it. அதாவது ஏதாவது ஒரு வேலையை ஒருத்தருக்கு செய்ய ஆசைப்படுறாரு, ஆனால் அந்த வேலையை அவருக்கு செய்ய முடியலை. ரைட், how to say in English? Right, here we go. Right, let's start. அதாவது நீங்கள் ஒரு வேலையை செய்ய ஆசைப்படுறீங்க, உங்களால் முடியலை. ரைட், இதை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஐ விஷ் ஐ குட், ஐ விஷ் ஐ குட் ப்ளஸ் வேர்ப் ஒன்னு போடுங்க. ஐ விஷ் ஐ குட் ப்ளஸ் வேர்ப் ஒன். ரைட், நான் யூகேக்கு போகிறதுக்கு ஆசைப்படுகிறேன், ஆனால் நான் முடியலை. ஐ விஷ் ஐ குட் go to the UK. I wish I could go to the UK. எனக்கு இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக பேசணும்னு ஆசை, ஆனால் முடியலை. I wish I could speak English fluently. I wish I could speak English fluently. Right? எனக்கு இங்கிலீஷை ஃப்ளூவெண்ட்டாக எனக்கு இங்கிலீஷை ப்ராப்பராக டீச் பண்ணணும்னு ஆசை இருக்குது, ஆனால் முடியலை. I wish I could teach English properly. I wish I could teach English properly. ரைட், எனக்கு இங்கே மிச்ச நேரம் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் முடியலை. I wish I could stay here a long time. I wish I could stay here a long time. எனக்கு மிச்ச நேரமாக இருக்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் முடியலை. ரைட், எனக்கு இந்த காரை வாங்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் முடியலை. I wish I could buy this vehicle, buy this car. ரைட், என்ன வேணும் நாம் சொல்லலையும் I wish I could ப்ளஸ் ஒரு வேர்பை யூஸ் பண்ணுங்க. ஓகே then, I suppose that you are satisfied with this lesson, and see you next time with a new video. Until then, keep practicing English with Nisper. Bye.